ஜோதிட வானம் ஜோதிடர் சிம்மசூரியனின் படைப்பில் பிரதி திங்களன்று ஜோதிட மருத்துவம் இந்நிகழ்ச்சியில் உடல் ரீதியான பிரச்சனைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். பொதுவாக பல் இதுதான் உடலினுடைய நுழைவாய். இந்த பற்கள் நன்றாக அமையப்பெற வேண்டும். அப்படி அமையப்பெற வேண்டும் என்றால் விஞ்ஞான ரீதியாக கால்சியம் சத்து முக்கியத்துவம் வகிக்கிறது. சரி, ஜோதிடத்தில் இதுக்கு யார் காரணகர்த்தா என்று பார்த்தால் சூரிய கிரகம் ஒரு காரணகர்த்தாவாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது பற்கள் ஏன் சேதாரம் ஏற்படுகிறது? நடைமுறை வாழ்க்கையில் பற்களுடைய சேதாரம் ஏன் ஏற்படுகிறது? இவ்வளவு டெண்டல் கதைகள்லாம் தொடங்கிட்டாங்க. அந்த காலத்தில் ரெண்டே ஆப்ஷன். ஒன்று பல்ல பிடிங்கிடணும், போட்ட வரைக்கும் ஓட்டிக்கலாம். இப்போ அப்படிலாம் இல்லை. பல்லை எடுத்து அதை கிளீன் பண்ணி மறுபடியும் அதே பல்ல வச்சு சரி பண்ணி ஒரு கட்டடத்தை உருவாக்கிடுறாங்க. ஆக பற்கள் எவ்வளோ வலிமை பெறுகிறதோ அவ்வளோ தூரம் நல்ல ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி இருக்கும் பொழுது பற்களை பேணி பாதுகாக்க வேண்டும். இரவு நேரத்தில் தண்ணி தாகம் ஏற்படக்கூடிய ஆகாரங்களை எடுக்கக்கூடாது. பற்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் கொடுக்க வேண்டும். அதே வேளையில் நாம் காலை மட்டும் பல் துளைக்கினால் பத்தாது, மாலையும் பல் துளக்க வேண்டும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த காலத்தில் காய்கறிகள், சத்து மிகுந்த காய்கறிகள் கிடைத்து கொண்டிருந்தது. காய்கறிகளை சாப்பிட்டார்கள். வேப்ப குச்சியை வைத்து பல் துளைக்கினார்கள். வேப்ப குச்சியை வைத்து பல் துளைக்கிறார்கள். அப்போ பல்லினுடைய எனாமல் போகாமல் இருந்தது, அந்த கூச்சத்தன்மை. ஏன்னா இந்த காய்கறிகள் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. அதனால பற்களை பாதுகாக்க விரும்புவர்கள் தயவு செய்து தற்சமயம் இந்த காலகட்டத்தில் அதிக ஆங்கில மருந்து எடுப்பவர்கள் வேப்பங்குச்சியை வைத்து பல் துளக்க வேண்டாம். இது முக்கியமான விஷயம். நான் அந்த காலத்தில் செஞ்ச மாதிரியே இந்த காலத்திலாம் செஞ்சுக்கிட்டே போக முடியாது. இது ரொம்ப தீர்க்கமான உண்மை. ஏன்னா எனாமல் போயிடும், அப்புறம் கஷ்டம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பற்கல்ல கூடுமான வரைக்கும் இடைவெளி வராமல் இருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நடுவரல்ல பல் துளக்குவது அவசியம். மாதத்தில் ஒரு நாள் 2-3 சொட்டு எலுமிச்சை சாறு, கொஞ்சம் போல மிளகு, கொஞ்சம் போல உப்பு கலந்து முதலில் பல் விளக்கி விட்டுட்டு அதன் பிறகு ப்ரஷ்ஷில் பல் விளக்கலாம். அதுவும் இந்த வரல தான் பல் விளக்கணும். இது என்ன செய்யணும்னா பற்களை சுத்தம் செய்யும். அல்லது சிறியானங்கை இலை கிடைத்தாலும் நல்லது. ஏதேனும் பூச்சிகள் இருந்தாலும் சரி செய்து விடும். எப்படி பற்களுக்கு சில நல்ல நல்ல வைத்தியங்கள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் தேவையில்லாமல் பெரிய அளவில் பேஸ்ட் டாக்டருடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல், மருத்துவருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எந்த பேஸ்ட்டும் தேர்வு செய்யாதீர்கள். பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், ஏற்ற வீட்டுக்காரர் சொன்னார், இந்த பல் வளர்க்கிற பிறகு பல்வலியே இல்லை. இதெல்லாம் தவறு. இதெல்லாம் முறையாக செய்ய வேண்டும். சரி சார், இதெல்லாம் சரி. ஜோதிடத்தில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் சுயசாரம் பெற்று அத்தோடு ராகுடைய சம்பந்தம் பெற்றாலும் அல்லது ராகுடைய திருப்பு முனை பார்வை இருந்தாலும் கண்டிப்பாக பற்களில் சேதாரங்கள் ஏற்படும். ரொம்ப கவனம் தேவை. அதில் குறிப்பாக ராகு திசை விட்டால் ஒவ்வொரு பல்லா போட்ட போட ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். சில காலகட்டங்கள் நமக்கு தெரியும் இந்த கிரகத்தில் இப்படி நடக்க போகுது அப்படின்றத ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அதை யாரும் பராமரிப்பது இல்லை. அது தவறு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த அட்டவணையிட்டு காட்டுகிறேன். குரு மன்னிக்கோ கடகராகு, அங்கு கவனிகள் கடகராகு
ரிஷபத்தில் பகை வீட்டில் சூரியன், திருப்புமுனை பார்வை இருக்கிறது ராகுக்கும் கேதுவுக்கும். அவ்வாறு அமையும் பொழுது கால்சியம் சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்படலாம். இதில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவ்வாறு அமையும் பொழுது கால்சியம் சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்படலாம். அப்போ அவர்களுடைய ஜாதகத்தில் பற்களை கூட கண்டுபிடிக்கிறதுக்கு சில அம்சங்களை இங்கே காட்டுகிறது. இன்னும் எத்தனை காரணங்கள் இருக்குது. ஏன்னா இது ஒரு விஷயத்தை ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்கும் பொழுது ராகுவுடைய திருப்புமுனை பார்வையை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பலன்கள் சொல்லும்போது ரொம்ப முக்கியம். டக்குன்னு பலன் சொல்லக்கூடாது. பல ஆராய்ச்சி தேவை இருக்கிறாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பற்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உணவு உண்ட உடனே தண்ணி குடித்தல் தவறு. உணவு உண்ணும் பொழுது நிறைய தண்ணி குடிப்பதும் தவறு. உணவு உண்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து தண்ணி குடிக்க வேண்டும். அதற்கு முன்பு குறைந்தவை பட்சம் 10 அல்லது 12 முறை வாய்க்கு குளிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். முடிந்தால் மாதத்திற்கு ஒரு நாள் சுடுதண்ணில் உப்பை கலந்து வாய்க்கு குளிக்கலாம். அல்லது லவங்கம் கிடைக்கும், அதிலும் நீங்கள் வாய்க்கு குளிக்கலாம். இது போல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. இதை நான் பின்பற்றலாம். நீ நடந்தால் நடையழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நீ பேசும் தமிழழகு அழகு, நீ ஒருவன் தான் அழகு அழகு அழகு. நெற்றியிலே சரிந்து வீழும் நீல முடி அழகு, அந்த முடி கோதுகின்ற 5 விரல் அழகு அழகு அழகு. நான் கேட்பதில் எல்லாம் அடவும் குரல்தானே, அந்த வான்மழை எல்லாம் இந்த பூமிக்குத்தானே, என் வாலிபம் எல்லாம் இந்த சாமிக்குத்தானே. நான் பார்ப்பதில் எல்லாம் அடவும் முகம்தானே, நான் கேட்பதில் எல்லாம் அடவும் குரல்தானே, அந்த வான்மழை எல்லாம் இந்த பூமிக்குத்தானே, என் வாலிபம் எல்லாம் இந்த சாமிக்குத்தானே. அடவும் முகம்தானே, நான் கேட்பதில் எல்லாம் அடவும் குரல்தானே, அந்த வான்மழை எல்லாம் இந்த பூமிக்குத்தானே, என் வாலிபம் எல்லாம் இந்த சாமிக்குத்தானே. மடல் கொண்ட மலர்கள் மலர்ந்தது எனக்கு மதுரசம் அருந்தட்டுமா.